ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். கோடை வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு தான் இந்த ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். ஆனால் ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டு அச்சு அசல் கடையில் வாங்கினா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் சாப்பிட கொடுத்தீங்கன்னா வீட்டில் செஞ்ச ஐஸ்கிரீம் தான் அப்படின்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவ்வளவு டேஸ்டியாக, அதே சமயத்தில் கடையில் வாங்குற மாதிரி சாஃப்டாக பர்ஃபெக்டாக செய்யலாங்க. இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவருக்கு 100 ml அளவு தண்ணி சேர்த்து கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கரைக்கிறதுக்கு இது போல் விஸ்க் இருந்ததுன்னா பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கரண்டி வச்சே கூட நல்லா கரைச்சிக்கலாம். ஆனால் துளி கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. கட்டிகள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு வடிகட்டி வச்சு கூட வடிகட்டிடுங்க. இது போல் ஒரு பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இது பேஸ்ட் மாதிரி திக்காகவும் இருக்கக்கூடாது. கரைச்சி இந்த பவுல் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு பால் சேர்த்துட்டு இந்த பால் நல்லா நொர பொங்க நமக்கு காயணும். இது போல் கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் கரண்டி வச்சு கலக்கிற மாதிரி இருந்தாலுமே கலந்துக்கலாம். இது போல் நல்லா நொர பொங்கி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு உடனே தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. ரொம்ப நேரம் காயணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏடுலாம் படியணும் அப்படிங்கிறதும் கிடையாது. இப்படி கொதித்த பிறகு நம்ம ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கார்ன்ஃப்ளவர், அதை இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு தீயை நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு கலந்து விட்டால் ஒரு 3 நிமிஷத்துக்கெல்லாம் நல்லா திக்காக இது க்ரீமியாக மாறி வரும். பார்க்கும்பொழுதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவு இது க்ரீமியாக மாறி வருது அப்படின்ட்டு. ஆனால் கட்டிகள் மட்டும் இருக்கக்கூடாது. அதனால நீங்கள் நல்லா கலந்து விட்டுடுங்க. உங்களுக்கு கரண்டியில் தான் கலக்கிறது ஈஸி அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போல் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கரண்டியில் எந்த அளவு நல்லா திக்காக படிஞ்சிருக்கு பாருங்கள், எந்த அளவு க்ரீமியாக இருக்குது. இது போல் நமக்கு க்ரீமியாக கிடைக்கணும். நல்லா பொங்கி மாவும் வெந்து வந்திருக்கும். இனிப்புக்கு 150 கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையோட அளவு கரெக்டான ஒரு இனிப்பில் இருக்கும். நீங்கள் கூடுதலாக சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட ஒரு 25 கிராம் கூட சேர்த்துக்கலாம். அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுடுங்க. சர்க்கரை நல்லா இதில் கரையணும். சர்க்கரையை சேர்த்த உடனேயே அந்த ஒரு பச்சை மணம் இருக்கும், அதுவும் நமக்கு மாறணும். இது போல் நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கூடுதலாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதற்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்க்க முடியாது. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கு முன்னாடி வெனிலா ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இருந்ததுனாலுமே சேர்த்துக்கோங்க. இது போல் ஒரு 2 சொட்டு விட்டாலே போதும். நிறைய விட்டுடாதீங்க. நிறைய விட்டால் அதனோட வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் தான் நமக்கு அதிகமாக தெரியும். அதனால ஒரு 2 சொட்டு சேர்த்தாலே போதும். சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காக மாறி இருக்கும். இது போல் லைட்டாக கட்டிகள்லாம் இருக்கும். அதனால இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இது போல் நொர பொங்க நல்லா அரைச்சிக்கணும். இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்மளோட ஐஸ்கிரீம் சாஃப்டாக வர்றதுக்கு இந்த ஸ்டெப்பு தாங்க ரொம்ப முக்கியமான ஒன்று. இது போல் ஒரு ட்ரே இருந்ததுன்னா அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஏர் டைட்டாக இதை க்ளோஸ் பண்ணிடணும். மூடி இருந்ததுன்னா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா ஃபுட் ரேப்பர், ஃபுட் ஃபாயிலாக இருந்ததுன்னா அதில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் வச்சிடலாம். 4 மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு பதத்தில் செட் ஆகிருக்கும். திரும்பவும் இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி அதுக்கு பிறகு நம்ம எடுத்து சேர்க்க போகிறோம். இதே போல் இந்த மெத்தடை நீங்கள் 2-3-4 முறை செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த அளவு நீங்கள் கேப் விட்டு இதை அரைச்சி சேர்த்து ஐஸ்கிரீம் செட் பண்ணுறீங்களோ அதற்கேற்றாற் போல் உங்களோட ஐஸ்கிரீம் நல்லா ரொம்ப சாஃப்டாக க்ரீமியாக இருக்கும். இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் பொழுது குறைஞ்சபட்சம் 3 நிமிஷமாவது நல்லா நொர பொங்க அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு இது போல் ஒரு ட்ரேயில் சேர்த்துக்கலாம். இது போல் ட்ரேயில் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. வீட்டில் லஞ்ச் பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, சில்வர் டிஃபன் பாக்ஸ், அதில் கூட நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக நீங்கள் வைக்கும் பொழுது 8 மணி நேரம் கழித்து தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். இது 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம்.
எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இது போல் ஒரு ஸ்கூப்பர் இருந்ததுன்னா பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதாரண ஒரு குழிக்கரண்டியில் கூட இதே போல் நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக க்ரீமியான ஐஸ்கிரீம் கிடைக்குங்க. ஸ்கூப்பரோ இல்லை கரண்டியோ நீங்கள் ஐஸ்கிரீமில் வச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் அதை முக்கி எடுத்துட்டு அதுக்கு பிறகு எடுத்திங்கன்னா கரண்டிலெல்லாம் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக நமக்கு கரெக்டாக பால் சைஸில் கிடைக்கும். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோட இந்த வெனிலா ஐஸ்கிரீம் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.